எல்லா தமிழ் மக்களுக்கும் என்னுடைய வணக்கம். இன்றைக்கி நம்ம கேரளா சமையலில் மாங்காய் பால் கறி அதோட ரெசிபி தான் பார்க்க போகிறது. ரொம்ப டேஸ்டியாக இருக்கிற ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கிற ஒரு கறியோட ரெசிபி தான் இது. சூடாக இருக்கிற சாதம் கூடயும் நல்ல சூடாக இருக்கிற கஞ்சி கூடையெல்லாம் சூப்பராக மேட்ச் ஆகிற இந்த ஒரு கறி எப்படி செய்யலான்னு பார்த்துட்டு வரலாம். அதுக்காக 2 சின்ன சைஸ் பச்சை மாங்காய் எடுத்துருக்கு. அப்ராக்சிமேட்டாக 150 கிராம் அளவுக்கு இருக்கும். தோல் எடுத்ததுக்கப்புறம் இதே மாதிரி கொஞ்சம் சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதில் 1.5 டீஸ்பூன் அளவுக்கு வரமிளகாய் பவுடர், காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அதிகமாக காரம் வேணும் அப்படின்னா பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. வரமிளகாய் பவுடர் 1.5 டீஸ்பூன் அளவுக்கு போதும். கூடவே 3/4 டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு. நல்ல ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. முதல்ல பச்சை மாங்காய் ட்ரையாக இருக்கிறதுனால சீக்கிரம் மசாலா அதில் ஒட்டாது. ஒரு 5 நிமிஷம் இல்லை 10 நிமிஷம் கழித்து மாங்காய் கொஞ்சம் ஈரமானதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் இல்லை 15 நிமிஷம் வச்சுக்கோங்க. அந்த மாங்காய்க்குள்ளே நல்லா மசாலா இறங்கட்டும், உப்பு நல்லா இறங்கட்டும். அதுக்கப்புறம் ஒரு பேன் சூடு பண்ணி அதில் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் நான் ஊற்றிருக்கு. தேங்காய் எண்ணெய் தான் வேணும், வேறு எந்த எண்ணெயுமே ஊற்றக்கூடாது. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஒரு 5 இல்லை 6 சின்ன வெங்காயம் சின்ன பீஸாக கட் பண்ணி இதே மாதிரி வதக்கிக்கோங்க. கருகி போகாமல் இதே மாதிரி ஒரு லைட் ப்ரௌன் கலர் வரும்போது ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சைஸாக கட் பண்ணது, 1 இன்ச்சு சைஸுக்கு இஞ்சி அதுவும் சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கு. காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. கூடவே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துருக்கு. நல்ல ஒரு டைம் வதக்கிக்கோங்க. பெரிய வெங்காயம் கொஞ்சம் சாஃப்டாகி இஞ்சியோட பச்சை மணம் போனதுக்கப்புறம் நம்ம மிளகாய் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற மாங்காய் இதுக்குள்ளே சேர்த்துக்கோங்க. எல்லாமே சேர்த்து நல்ல ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இனி இது லோ ஃப்ளேமில் கொஞ்ச நேரம் மூடி வச்சுக்கலாம். மாங்காய் பாதி வேகட்டும், அது வரைக்கும் மூடி வச்சுக்கலாம். இவ்வளோ நேரம் நம்ம செஞ்சது மீடியம் லோ ஃப்ளேமில் தான். மாங்காய் போட்டதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி வைக்கிறது லோ ஃப்ளேமில் தான், இல்லை இருந்தால் அடி பிடிச்சிடும். மாங்காய் பாதி வெந்தால் போதும், ரொம்ப ஃபுல்லாக வேகக்கூடாது. பாதி வெந்ததுக்கப்புறம் 2 கப் அளவுக்கு தேங்காய் பால். இப்போ ஊற்றி இருக்கிற தேங்காய் பால் செகண்ட் எக்ஸ்ட்ராக்ட் மில்க் அப்படின்னு சொன்னால் 2ஆம் பால்னு சொல்லுவோம் இல்லைங்களா, தேங்காய் பால் கொஞ்சம் தண்ணி ஊற்றி ரெடி பண்ணி எடுக்கிற பால், அதுதான் இப்போ ஊற்றி இருக்குது. 2 கப் அளவுக்கு இருக்குது. தேங்காய் பால் ஊற்றினதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. மிச்ச மாங்காய் இந்த தேங்காய் பால் தான் இப்போ வேகணும். 3/4 கப் அளவுக்கு கட்டியாக இருக்கிற தேங்காய் பால் நான் மாற்றி வச்சுருக்கு. அது நம்ம லாஸ்ட்டாக ஊற்றிடலாம். மீடியம் ஃப்ளேமில் அப்புறமா மீடியம் லோ ஃப்ளேமில் நல்லா கொதித்து மாங்காய் நல்லா வெந்து இதே மாதிரி கொஞ்சம் திக்காக வரும்போது நம்ம எடுத்து வச்சுருக்கிற கட்டியாக இருக்கிற தேங்காய் பால் ஃபர்ஸ்ட் மில்க் இதில் ஊற்றிடலாம். அதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தய பவுடர். வெந்தய பவுடர் அதிகமாகக்கூடாது, கசப்படிக்கும். கரெக்டாக 1/4 டீஸ்பூன் அளவுக்கு, இல்லாருன்னு அது கொஞ்சம் கம்மியாக கூட நீங்கள் சேர்த்துலாம், அதிகமாகி போகக்கூடாது. கொஞ்சமாக கறிவேப்பிலையும் போட்டு நல்ல ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஊற்றுற தேங்காய் பால் லாஸ்ட்டாக இப்போ ஒரு 3/4 கப் அளவுக்கு ஊற்றிருக்கு இல்லைங்களா, அந்த தேங்காய் பால் ரொம்ப கட்டியாக இருக்கிற தேங்காய் பாலாக இருக்குது அப்படின்னா மலையாளத்தில் தனிப்பால் அப்படின்னு சொல்லி தண்ணி எதுவுமே சேர்க்காம தேங்காய் பால் மட்டும் நம்ம ஸ்க்யூஸ் பண்ணி எடுக்கிறது. அந்த மாதிரி பால் தான் ஊற்றிருக்கு அப்படின்னா கொதிக்க விடக்கூடாது. ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் உடனே தீ ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ நான் சேர்த்துருக்கிற பால் லாஸ்ட்டாக இப்போ 3/4 கப்பு சேர்த்த பால் 2 கப் அளவு தேங்காயில் கொஞ்சம் ஒரு 1/4 கப் அளவு தண்ணி கூடி ஊற்றிட்டு மிக்சியில் அடித்து எடுத்த பால் தான் ஊற்றிருக்கு. அதனால அது ஒரு டைம் லோ ஃப்ளேமில் கொதிக்க விட்டதுக்கு அப்புறம் தான் நான் தீ ஆஃப் பண்ணியிருக்கேன். உப்பெல்லாம் கரெக்டானதுக்கப்புறம் நான் இப்போ தீ ஆஃப் பண்ணியிருக்கு. ஆறுனதுக்கப்புறம் இது இன்னும் கொஞ்சம் கட்டியாயிடும். இந்த மாங்காய் கறி இப்படியே தான் வைக்கணும். எந்த இன்க்ரீடியன்ஸும் சேர்க்காமல் இருக்கக்கூடாது, எந்த இன்க்ரீடியன்ஸும் அதிகமாகவும் சேர்க்கக்கூடாது. இப்படியே செஞ்சு சூடாக இருக்கிற சாதம் கூட சூடாக இருக்கிற கஞ்சி கூட சாப்பிட்டு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இது பிடிக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிடுங்க. இந்த சமையல் பிடிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. உடனே பார்க்கலாம் இன்னொரு ரெசிபியோட. அது வரைக்கும் வணக்கம்.